கழுகுமலையிலிருந்து கே கணேசன் கேட்டிருக்காரு சார். நான் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு புதியவன். என்னால் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும். நான் மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது சரியாக இருக்குமா? என் மொத்த முதலீட்டில் எத்தனை சதவிகிதம் முதலீடு செய்வது சரியாக இருக்கும்? இப்போ வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரும்னு சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ரிட்டர்ன். இங்கே வந்து நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னா டியூரேஷன். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதியவன், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாராவது தயார் அப்படின்னதுன்னா, எனிபடி ஹூ இஸ் ரெடி டு இன்வெஸ்ட் ஃபார் 5 years. ஸோ என்ன பொறுத்தவரை 5 years நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுன்னா, அவங்க வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப்பில் வந்து போடலாம். சார், எனக்கு வந்து இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப்லாம் அதோடைய வாலட்டிலிட்டி நிறைய இருக்குது. அதனால என்னால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே குறைஞ்சிதுன்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஸ்லீப்லெஸ் நைட், என்னால் தூங்க முடியாது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மல்டி அசெட்ஸ். மல்டி அசெட்ங்கிறது என்னென்னா, ஒரு போர்ஷன் வந்து ஈக்விட்டி, ஒரு போர்ஷன் கோல்டு அல்லது சில்வர் அல்ல இந்த மாதிரியான அசெட்ஸ், இன்னொன்று வந்து டெட்டு. புரியுதுங்களா? பேங்க் எஃப்டி, அப்புறம் இது பேர் என்ன, கமர்ஷியல் பேப்பர், இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாத்தையும் சேர்ந்து அதுதான் வந்து மல்டி அசெட். அங்கே வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். ரிட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12% வரையும் எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து லாங்கர் டியூரேஷன், என்னால் 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும், இந்த வாலட்டிலிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னதுன்னா, அவர் என்ன தொகை போடுறாரோ எல்லாமே இந்த ஸ்மால், மிட், மல்டி இது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். மல்டி அசெட் போக வேண்டாம், மல்டி அசெட் தேவையில்லை. அவர் தான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காரு அப்படிங்கிறது. அது வந்து ரிஸ்க் அவர்ஸ் கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் மல்டி அசெட்.